விஜய் சாரு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு டாப்பில் இருக்கிறாருன்னா அதுக்கு இந்த 5 படம் தான் முக்கிய காரணம். ஸோ இந்த 5 படத்தை வந்து நம்ம 5 கேர் மாதிரி சொல்லலாம். ஒரு காருடைய கேர் மாதிரி சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு கியர் வந்து பூவே ஒன்றுக்காக 1995 வந்த இந்த படம் விஜய் சாருக்கு ஒரு ஃபஸ்ட்டு கியராக கொடுத்துச்சு. அது வரைக்கும் நியூட்ரல்லே போயிட்டு இருந்த விஜய் சாருக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு கியர், ஒரு டேக்கப் பண்ணி கொடுத்துச்சு படம் அது. ஸோ அதுக்கப்புறம் விஜய் சாரோட இமேஜ் வந்துட்டு அதே ஃபஸ்ட் கியர்லேயே மூவ் ஆனும்போது செகண்ட் கியராக அமைஞ்ச படம் தான் வந்து குஷி. 2000 வந்த இந்த படம் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக கொடுத்துச்சு. விஜய் சாருங்கிறது குஷிக்கு முன்னால் குஷிக்கு பின்னால் அப்படிங்கிற ஒரு இமேஜை கொடுத்த படம் தான் குஷி. அதுக்கப்புறமா செகண்ட் கியரில் போன விஜய் சாரு தேர்ட் கியராக அமைஞ்ச ஒரு படம் தான் வந்து கில்லி. கில்லி வந்து அந்த டைமில் வந்து 2004 ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் வந்துட்டு இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தமிழ் இண்டஸ்ட்ரியில் கில்லி வந்துட்டு. ஸோ இது ஒரு தேர்ட் கியராக விஜய்க்கு அமைஞ்சிச்சு. இது ஒரு பெரிய ஒரு டேக்கப் கொடுத்துச்சு விஜய் சாருக்கு. அதுக்கப்புறம் வித்தின் கேப்பில் நெக்ஸ்ட் ஒரு 8 மந்த்தில் வந்த படம் தான் திருப்பாச்சி. திருப்பாச்சி வந்து விஜய் சாருடைய கெரியர்லேயே ஒரு பெரிய கமர்ஷியல் படம். அது வந்து சீசன்ற வரைக்கும் நல்ல ஒரு மூவான படம். இது ஒரு 4th கியராக விஜய் சாருக்கு அமைஞ்சிச்சு. அது வந்து 4th கியர் போட்டு விஜய் டாப்பில் போயிட்டு இருந்த அதே இமேஜில் போயிட்டு இருந்த ட்ராவல் பண்ணார் ஆல்மோஸ்ட் ஒரு திருப்பாச்சிக்கு அப்புறமா 2012 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் தான் துப்பாக்கி. இந்த படம் விஜய் சாருக்கு ஒரு டாப் கியராக அமைஞ்சிச்சு. ஸோ விஜய் சாரோட கெரியர்லேயே அவருடைய டாப் கியர் ஆரம்பமான இடம் இங்கே தான். ஸோ இங்கேருந்து விஜய் சார் இன்னைக்கு வரைக்கும் ட்ராவலில் வந்து டாப் கியர்லேயே போயிட்டுருக்கிறாரு. ஸோ படம் எந்த படம் வந்து ஓடுனா அது வேறு விஷயம். ஆனால் அவரோட இமேஜ் மட்டும் அது டாப்லேயே இருக்குது.